சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்குத்தான் போனாலும் குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு அதாவதுண்ணே, நீங்கள் வரதுக்கு முன்னாடி செட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்த பிறகு இந்த லைட்டை விட பயங்கர பிரைட் ஆயிடுச்சுண்ணே. ஆடியன்ஸை பாருங்கள். நீங்கள் தானே இன்னைக்கு இந்த ஷோக்கே உயிர் கொடுக்க போறீங்க. ஏன்னா உங்கள் பாட்டை கேட்டாலே மக்கள்லாம் அப்படியே ஏன் சாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மூடில் தான் எங்கள் ஆடியன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ணன் வந்து நமக்காக நிறைய பாட்டு பாடுவார். விசில் வச்சு டான்ஸ் ஆத்துக்கெல்லாம் ரெடியாக இருங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு அப்படியே பேசணும். கானா பாலாண்ணே, இன்னைக்கு வந்து உங்களை தெரியாத இடமே இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. உங்கள் பாட்டு கேட்காத டீ கடையே கிடையாது. எங்கள் டீ கடையில் கூட அந்த பாட்டு கேட்கும். அதுக்காக மட்டும் தான் அந்த கடையே இருக்குது. டீ ரெடியா இருக்குதா இல்லையா? ஸ்பெஷலா ஒரு டீ போடுறேன். யார் குடிக்கிறது அதை? நீங்க தான் குடிக்கணும். உங்களுக்காக தானே போடுறேன், அப்ப நீங்க தான் குடிக்கணும். இல்ல அண்ணன் பேப்பர்லாம் படிப்பாருன்னு நினைக்கிறேன். விவரம் தெரிஞ்சு வந்திருக்காரு. பேப்பர்ல வர அளவுக்கு இன்னும் பெரிய ஆளா இல்ல நம்ம கடை. ஆயிடும் கூடிய சீக்கிரம். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாடலாசிரியர் எழுதி கொடுக்குற பாட்டையும் நீங்கள் பாடுறீங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா, நீங்களும் எழுதி பாடுறீங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் எழுதி பாடுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க எழுதி பாடுவது வந்து கொஞ்சம் கஷ்டமாக, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அந்த அர்த்தத்தில் கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து இவங்களோட வரி வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு பாடுறதுக்கு. இவங்க எழுதி கொடுத்தது எனக்கு பாடவும் ஈஸியாக இருந்துச்சு. அப்படின்னா யார் அது? இப்போ சமீபத்தில் நம்முடைய நான் முத்துக்குமார் அண்ணன் எழுதின பாட்டு தான் எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து இப்போ பாடினேன். நம்ம ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டு பாடுங்க. எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து? ராஜா ராணிலையும் அந்த மேல் போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் முத்துக்குமார் தான் எழுதியிருப்பாரு. அவர் கொஞ்சம் சந்தோஷமாக எழுதியிருப்பாரு. அது விரக்தி ஆன பிறகு நான் எழுதியிருப்பேன். கானா ஸ்டைலில் வந்து ஏமாற்றப்பட்டோம், ஏமாந்துட்டோம் அப்படின்னு எழுதின வரிகள். நானும் முத்துக்குமார் அண்ணா அந்த எழுதியிருப்போம். அந்த ராஜா ராணில இந்த 2 வரியும் எங்களுக்கு கேட்பாங்க. தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாறு வேஷண்டா, அவளை நம்பி போய் நான் ஆன மோசண்டா, அழுது காட்டி போடுறாளே கேடி வேஷண்டா, இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசண்டா, ஊருக்குள்ள எல்லாமே பொம்பளைக்கு சப்போர்ட்டு, ஆம்பளைங்க நாங்க எங்க குடுப்போண்டா ரிப்போர்ட்டு, கையில கொடுத்து புட்டா 1 year வாரண்டி, காலம் புள்ள தர மாட்டா எனக்கு அவ கேரண்டி, நிம்மதியே இல்ல மச்சான் போன அவ வீட்டுக்கு, அட அதுக்கு தாண்டா வந்து போற நானும் ஒயின் சாப்புக்கு. அண்ணே பாலண்ணே, உங்கள் லைஃப்லேயே வந்து உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு சாங், உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்த ஒரு பாட்டு, பெரிய பிரேக் அப்படின்னா அது எந்த பாட்டாக இருக்கும்? இல்லை, பெரிய பிரேக்னா நான் 2007 வந்து பாடுறேன். 2007 நான் வந்து திரைப்படத்தில் பாடுறேன். நம்ம இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை பற்றி. அதிரடி ஆட்டத்திலே ஷேவாக்கு கிங்கு, அடுத்ததா இறங்குவாரு நம்ம யுவராஜ் சிங்கு, ஹர்பஜன் அகர்கர் கங்குலி ஆடும் நாடு, பாலாஜி பிறந்த மண்ணு அது நம்ம தமிழ்நாடு, 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதால ஆடுறம் புலி ஆட்டம், இந்தியா ஜெயிச்சதால ஆடுறம் புலி ஆட்டம், 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதால ஆடுறம் புலி ஆட்டம், தெண்டுல்கர் ஆடி வரும் ஆட்டத்தையும் கவனி, டெஸ்டிலும் 6 அடிக்கிறாரு தோனி, பொறுமையா ஆடுவது திராவிடோட திறமை, ஜெயிச்சா அவருக்கு இல்ல இந்தியாக்கு பெருமை, 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதால ஆடுறம் புலியா.